நமது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் மற்றும் இன்னல்களை சந்திக்கிறோம். இந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கும் சரி செய்வதற்கும் வழி உள்ளது. அதன் மூலம் நமக்கு மன அமைதி கிடைக்கும். புத்திசம் என்னும் ஆன்மீக பழக்கம் நம் வாழ்க்கையின் கடினமான தருணங்களையும் கையாள்வதற்கும் கடந்து செல்வதற்கும் துணை புரிகிறது. இந்த வீடியோவில் நாம் நமது பிரச்சனைகளை கையாள்வதற்கு புத்தரின் தத்துவங்கள் மூலம் 6 பாடங்களை பார்க்க போகிறோம். இந்த தத்துவங்களை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். அடிப்படையில் வாழ்க்கையுடனான உங்கள் அணுகுமுறை மாறும். அது உங்களுக்கு அமைதியான மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை தரவல்லது. பாடம் 1. நிகழ்காலத்தில் முழுமையான கவனத்துடன் இருக்க வேண்டும். புத்திசத்தில் நிகழ்காலத்தில் முழுமையாக கவனம் செலுத்துவது என்பது மிகவும் முக்கியமான மற்றும் அடிப்படையான ஒன்று. இன்றைய உலகத்தில் நமது வாழ்க்கையில் பல கவனச்சிதறல்கள் தரும் விஷயங்கள் நிறைந்திருக்கின்றன. இதற்கிடையில் நாம் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் கடினம்தான். இருப்பினும் நிகழ்காலத்தில் முழு கவனம் செலுத்தினால் நம்மை பற்றியும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் பற்றியும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உங்கள் எண்ணங்களை கவனிக்க வேண்டும். அதை சரி தவறு என்று வகைப்படுத்தாமல் அப்படியே கவனிக்க வேண்டும். இது உங்களை நிகழ்காலத்தில் முழுமையாக ஈடுபடுத்தும். கடந்த கால வலிகளில் இருந்து உங்களை மீட்டெடுக்கும். இந்த பழக்கத்தில் நாம் நமது எண்ணங்களில் அலைபாயாமல் அதை அப்படியே கவனிக்க வேண்டும். இந்த முறை நமது பிரச்சனைகளை சரி செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும், மேலும் தெளிவு நிலையை தரும். உங்கள் முன் பிரச்சனை வரும்போது கடந்த காலத்தில் மூழ்கி போகாமல் நிகழ்காலத்தில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் சூழ்நிலைகளை நன்றாக புரிந்து கொண்டு நல்ல ஒரு முடிவை எடுக்க உதவும். நாம் நிகழ்காலத்தில் முழுமையாக கவனம் செலுத்துவதால் நமக்கு முன்னிருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவிக்க முடியும். நான் பல நேரம் பதட்டத்திலேயே வாழ்க்கையை நடத்துகிறோம். கவலைகளிலேயே மூழ்கி கிடக்கிறோம். அதனாலேயே நம்மை சுற்றி உள்ள நல்ல விஷயங்களை நாம் காண முடியவில்லை. தியானம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து நம் மூச்சையும் உடம்பில் ஏற்படும் உணர்வுகளையும் அப்படியே கவனிக்க வேண்டும். அது உங்களுக்கு உள் அமைதியை தந்து ஒரு விஷயத்தை தெளிவாக கையாள உதவும். பாடம் 2. நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். நம் ஆசைகளே நமது துன்பத்திற்கு காரணம். நாம் எதனுடனும் தொடர்பு படாமல் இருந்தால்தான் நமக்குள் அமைதியை காண முடியும். நமது ஆசைகளில் மூழ்கி போகாமல் அதை அப்படியே கவனித்து கடந்து செல்ல வேண்டும். இதன் மூலம் நாம் ஆசைகளை நிராகரிக்க கூறவில்லை, ஆனால் அதனுடன் ஆரோக்கியமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறோம். நமது ஆசைகள் நிலையானது இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் அதன் மீதான பிடிப்பு குறையும். நாம் நமது மகிழ்ச்சிக்காக வெளி சூழ்நிலையை சார்ந்திராமல் நமது மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி நம்முள்ளேயே இருக்கிறது என்பதை உணர்வோம். எதிர்காலத்தில் வரும் பொருட்களால் வரும் இன்பத்திற்காக ஏங்காமல் நிகழ்காலத்திலேயே மகிழ்ச்சியாக வாழலாம். நம்மிடம் இருப்பவற்றை உணர்ந்து அதற்காக நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும். பாடம் 3. மற்றவர்களை புரிந்து கொண்டு அன்புடன் இருங்கள். மற்றவர்களை புரிந்து கொண்டு அன்புடன் நடத்துவது என்பது புத்த மதத்தில் முக்கியமான ஒரு பண்பாகும். நீங்கள் இந்த பண்பை வளர்த்துக் கொண்டால் உங்கள் உறவுகளில் பிரச்சனை வருவது அடியோடு குறையும். மற்றவர் கூறுவதை காது கொடுத்து கேட்பது மற்றும் அவர்களுக்கு உதவுவது போன்ற பழக்கங்கள் மற்றவர்களுடனான நட்பு அதிகரிக்க உதவும். மற்றவர்களை புரிந்து கொள்வதும் உயர்ந்த பண்பாகும். அந்த புரிதலே மற்றவர்களுடன் வலுவான உறவு வளர உதவுகிறது. பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் அது மாபெரும் பங்கு வகிக்கிறது. மற்றவர்களுடன் அன்புடன் நடந்து கொள்வது மற்றும் புரிந்து கொள்ளும் பண்பு உங்களுக்கே மனநிறைவை தந்து மகிழ்விக்கிறது. நம்மை நாமே முதலில் அன்புடன் நடத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த அன்பை மற்றவர்களுக்கு விரிவுபடுத்த முடியும். நமக்குள் இருக்கும் அன்பு மற்றும் மகிழ்ச்சியை தான் நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். பாடம் 4. உன்னிடம் ஏற்கனவே இருக்கும் விஷயத்தை எண்ணி பெருமை கொள்.
உன்னிடம் இருக்கும் ஒரு விஷயத்தை உணர்ந்து அதற்காக நன்றி உணர்வுடன் வாழ்வதே சிறந்த குணமாகும். அது வாழ்க்கையை நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்கவும் நமது பிரச்சனையை சரி செய்யவும் உதவியாய் இருக்கும். இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் இன்னும் வேண்டும், நிறைய வேண்டும் என்று நினைத்து இருப்பதை அனுபவிக்காமல் வருந்துகிறார்கள். உங்களிடம் இருப்பது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை எண்ணி மகிழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் வாழ வேண்டாம். அப்படி செய்வதால் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், மேலும் மன நிம்மதி கிடைக்கும். மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி உள்ளது. அதுதான் நன்றி சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு காகிதத்தில் எழுதி உணர்வுபூர்வமான நன்றியை தெரிவிப்பது. தினம் ஒரு 3 அல்லது 4 நன்றி கூறும் விஷயங்களை எழுதும் போது நமக்கு மனதளவில் ஒரு நிம்மதியும் தெளிவும் பிறக்கும். பாடம் 5. இந்த உலகில் குறைகள் இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த உலகில் நாம் ஒரு விஷயத்தை குறைகள் இல்லாமல் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் பல சமயங்களில் அவ்வாறு நிகழ்வது இல்லை. அத்தகைய சூழ்நிலைகளில் நாம் குறைகளை நினைத்து வருந்தாமல் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும். இதை செய்யும் போது உங்களுக்கு நீங்களே சுய இரக்கத்துடனும் அன்புடனும் நடத்த வேண்டும். உங்கள் குறைகளை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் போது அதற்காக வருந்தாமல் அதை எப்படி சரி செய்வது என்பதில் மட்டும் கவனம் செலுத்தலாம். தவறுகள் நேரும் போது இது மனித அனுபவத்தின் ஒரு பகுதி என்று உணர்ந்து அதை நம் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாடம் 6. சமநிலையில் வாழ பழகுங்கள். அதாவது உங்கள் நேரம் மற்றும் சக்தியை பகிர்ந்து செலவிடுவது. மனிதன் வேலை மற்றும் உறவுகளுக்கு நேரம் சமமாக செலவு செய்ய வேண்டும். ஏன் என்றால் இரண்டுமே வாழ்வில் முக்கியம். அப்படி இரண்டிலும் நாம் கவனம் செலுத்தும் போதுதான் நமக்கு வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படாமல் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். நீங்கள் உடல் மற்றும் மனம் நலமாக இருப்பதற்கும் நேரம் செலவிட வேண்டும். தியானம் செய்வதன் மூலம் உங்கள் மனம் அமைதி பெற்று உங்கள் உடல் மற்றும் மனத்திற்கு இடையே சமநிலை தோன்றும். முத்து மரத்தில் நடுநிலையில் வாழும் பழக்கம் ஒரு சிறந்த பழக்கமாக காணப்படுகிறது. அத்தகைய வாழ்வு பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் தவிர்த்து மன நிம்மதியை தரும். எனவே மேற்கூறிய தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையை அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.